ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோல ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல இந்த காலேஜோட லொகேஷன் என்னவா இருக்கு, ஸோ இந்த காலேஜ் எந்த ஒரு யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் பண்ணிருக்காங்க, அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு பத்தி பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி யூனிவர்சிட்டி தான். ஸோ இந்த காலேஜ் எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற திண்டிவனம் தாலுக்ல இருக்கிற கீழடியம் வில்லேஜ்ல ஆவணப்பட்டு அப்படின்ற இடத்துல லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ் லொகேஷன் டீடைல்ஸ் இருந்தாங்க. இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னையில் இருக்கிற இந்த காலேஜ் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல எம்பிபிஎஸ் கோர்ஸா இருக்கட்டும், இதை தாண்டி எம்பி கோர்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அது எல்லாமே ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்டாஃப் பாத்தீங்கன்னா ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த காலேஜ்ல ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கு. ஸோ மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் கேர் யூனிட்ஸா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல என்னெல்லாம் முக்கியமா தேவைப்படுமோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 150 சீட்ஸ் பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ்க்காக ஒதுக்கி இருக்காங்க. ஸோ இந்த காலேஜ்ல உங்களுக்கு அட்மிஷன் வேணும், இந்த காலேஜ்ல என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போயிட்டு இருக்கு, எப்படி அட்மிஷன் பண்ணும் அப்படின்னு டவுட்லாம் இருக்கும். கண்டிப்பா சீனியர் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ எஜுகேஷன் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி கண்டிப்பா சீனியர் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வேற எந்த ஒரு காலேஜ் பத்தின டவுட் இருந்தாலும் சரி கண்டிப்பா கால் பண்ணுங்க. தேங்க்யூ.